வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வருஷம் கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க. ஸோ நிறையாவும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காகவும் நன்றி. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ஸ்பைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல இந்த வருஷம் முடிவுல நமக்கு நிறைய ஆஃபர் நமக்கு எக்ஸல் 11 ஆப்ல இருந்து கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதே போல புது வருஷம் வரும்போதும் நிறைய ஆஃபர் இருக்கு. அதனால இப்ப யாராச்சும் டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. புது வருஷத்துல பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் இருக்கும், அதை மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ கிறிஸ்துமஸ்க்கு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இடைப்பட்ட ஒரு வாரத்துல போய் ஒரு 100 ரூபாய் கூட டெபாசிட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் பண்ணா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா 40 ரூபா வர்ற மாதிரி நிறைய ஆஃபர் இருக்கு. 10,000 ரூபாய் பண்றவங்க 1 லட்சம் ரூபாய் பண்றவங்களுக்குலாம் நிறைய ஆஃபர் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆஃபரை ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல இந்த மேட்சுக்கான பிட்ச் மெல்போர்ன் அப்படின்னு பொதுவா பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னு இருக்கு, மெல்போர்ன் டோக்லாண்ட் ஸ்டேடியம் இன்னொன்னு இருக்கு. ஸோ அந்த 2வது பிட்ச்ல தான் நடத்துறாங்க. ஏன்னா இது பிச்சை இப்போ நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா டோட்டலா கான்செப்டே மாயிரும். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா கொடுத்துருக்காங்க. இனிஷியல்ல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரிப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்ச்ல எப்படிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க ரெனகட்ஸ். நீங்க மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு ஹோம் பிட்ச். இந்த மெல்போர்ன் டோக்லாண்ட் ஸ்டேடியம் ரெனகட்ஸுக்கான ஒரு ஹோம் பிட்ச். ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெனகட்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ல 162 ரன் அடிச்சாலும் 2வது பேட்டிங் பண்ண ஹீட் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் அண்ட் ஹோம் பிட்ச்லயே ஹீட் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்டார்ஸ் வெர்சஸ் ரெனகட்ஸ் மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் பண்ண ரெனகட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. சாரி, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரெனகட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஃபாஸ்ட் 6 விக்கெட், ஸ்பின்னர் 4. இங்கேயும் ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் 4. அடுத்து ரெனகட்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகன்ஸ் மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் பண்ண ஹோபர்ட் வின் பண்ணி இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய ஹோம் பிட்ச்லயும் ஹோபர்ட் இந்த இதுல வின் பண்ணிட்டாங்க. ரெனகட்ஸ் தோத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வெர்சஸ் ரெனகட்ஸ்ல ரெனகட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஈக்குவல் சப்போர்ட் தான் இருக்கு எல்லா மேட்ச்லயுமே. ஸோ நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச்ல அவங்களுடைய ஹோம்ல 2 வின் பண்ணி இருக்கிறாங்க. பொதுவா இந்த பிட்ச்ல பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் ஃபுல்லா வின் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த மேட்ச்ல பிரிஸ்பன் ஹீட் வின் பண்ணி இருக்கிறாங்க. இதுல ரெனகட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இதுலயும் ஹோபர்ட் வின் பண்ணிட்டாங்க. இதுலயும் ரெனகட்ஸ் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த பிபிஎல் சீசன்லயும் பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் தான் நிறைய மேட்ச் வின் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் லாஸ்ட் சீசன்ல 4 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணதே இல்லை. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 4 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 150 டு 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 170 டு 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 90+ ஸ்கோர் வரவே இல்லை. அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோரே ரெனகட்ஸ் தான், 176 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 137 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 150ல இருந்து 160 தான் ஒரு சராசரியான ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்குது. அடுத்து இப்போ 2 டீமுக்கான ஸ்கோர் கார்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 டீமே ஆல்ரெடி 2 மேட்ச் ஆடிட்டாங்க. எப்படி ஆடி இருக்காங்கிறத பார்க்கலாம். பெர்த் ஃபின்னாலே 0ல முதல் மேட்ச் 6, 2வது மேட்ச் 4. ஸோ ரன்ஸ் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்காரு. ஜென்னிங்ஸ் முதல் மேட்ச் 4, 2வது மேட்ச் 35. கோன்லி 64+ 1 விக்கெட், 14+0. இங்கிலீஷ் 49 ரன், டர்னர் 37, 39. மேத்யூ ஹர்ஸ்ட் 4, 6 ரொம்ப கம்மியான ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஹோப்சன் 27, 1. ஆகர் 1 விக்கெட். அடுத்த 2வது மேட்ச்ல 0 விக்கெட்.
ரிச்சர்ட்சன் முதல் மேட்ச்ல 3 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்ல 0 விக்கெட். பெஹன்ராஃப் முதல் மேட்ச்ல 1 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்ல 2 விக்கெட். மோரிஸ் முதல் மேட்ச்ல 2 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்ல விக்கெட் எடுக்கல. ஏன்னா முதல் மேட்ச் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஈஸியா வின் பண்ணாங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து அவங்க வந்து நம்ம ஹோபர்ட் ஹரிகன்ஸ்ட தோத்தாங்க. இவங்க வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரெஷர் 21-5, ஜோஸ் பிரவுன் வந்து 22-13, சைஃபர்ட் 55-37, ஜாக்கப் பெத்தேல் 3 ரன், ஈவன்ஸ் 1-7, அடுத்து ஹார்வி 11-10. சுதர்லாந்து முதல் மேட்ச் வந்து 36 ரன் பிளஸ் 2 விக்கெட், ரெண்டாவது மேட்ச் வந்து 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ஃபெர்கூஸ் ஓனில் வந்து 3 விக்கெட் ரெண்டாவது மேட்ச்ல, முதல் மேட்ச்ல 0 விக்கெட். டாம் ரோஜர் முதல் மேட்ச் 1 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்ல 3 விக்கெட். ரிச்சர்ட்சன் முதல் மேட்ச்ல 1, ரெண்டாவது மேட்ச்ல 0. சாம்பா முதல் மேட்ச்ல 0, ரெண்டாவது மேட்ச்ல 1. ஸோ இந்த ஸ்கோர் கார்டெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா நேர போக்கு கொடுக்கல. ஸோ கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அப்படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் நல்லா ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கும், ஜாக் ஃப்ரெஷர் வந்து நல்ல பிளேயர்ல அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க பாருங்க ஜாக் ஃப்ரெஷரோட 2 மேட்ச்ல சேர்த்து அவர் வந்து ஒரு 26 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய சைஃபர்ட் பாருங்க கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. வேற யாருமே இந்த டீம்ல பேட்டிங்னு பார்க்கும்போது பெருசாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. அப்படி அதுதான் நம்ம பார்க்க சொல்றோம். அதே போல நீங்க இந்த டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபின்னாலன்லாம் வெறும் 10 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவே நீங்க வந்து பாருங்க டர்னர்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆவரேஜா சூப்பரா ஆடி இருக்காரு. அதே போல நீங்க ஹோப்சன் கூட வந்து ஒரு மேட்ச் 27, ரெண்டாம் மேட்ச் 1 ரன், ஏன்னா அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு பெருசா கிடைக்கல. அப்படிங்கும் போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதனால இதை நீங்க பாத்துக்கோங்க. டீம் எடுக்கும் போது கூட இந்த பேஜை ஓபன் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க டீம் எடுக்கலாம், தப்பே கிடையாது. அதனால இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல டீம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு ஆடுறாங்க, பவுலிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பவுலிங் ஆப்ஷன். பவர் பிளேல யார் அட்டாக் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல அட்டாக் பண்ணக்கூடியது ஃபெர்கஸ் ஓனிலும் அதே போல டாம் ரோஜர்ஸ். இந்த 2 பேரும் தான் பவர் பிளேல வந்து அட்டாக் பண்றாங்க. முதல் 4 ஓவர் இவங்களுடைய ஓவரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் அட்டாக் பண்ணக்கூடியது வந்து ஆடம் ஜாம்பா மிடில் அட்டாக் பண்ணுவாரு, சுதர்லாந்து மிடில் அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தபடியா டெத்துல வந்து அட்டாக் பண்ண ரிச்சர்ட்சனுமே பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வந்துருவாரு. ஒரு 4வது ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில்ல வந்துருவாரு. ஸோ அவங்களுடைய 3 பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பா சாம்பாவோட 4 ஓவர் வந்து அந்த 6வது ஓவர்ல இருந்து 14வது ஓவருக்குள்ளே முடிஞ்சிடும். 4 ஓவர் அவர் தான் எடுப்பாரு. அடுத்து டெத்துல அட்டாக் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சுதர்லாந்து வந்து டெத்துல வந்து அட்டாக் பண்ணி கொடுப்பாரு. 2 ஓவர் வந்து அவர் தான் பவுல் பண்ணுவாரு. ரிச்சர்ட்சன் 1 ஓவர் அண்ட் டாம் ரோஜர்ஸ் வந்து 1 ஓவர். மொத்தமே பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷனா 5 பேர் தான் இருக்காங்க. அப்போ 6வது பவுலிங் ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா பெத்தேல் வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இங்கிலாந்து டீம் கூட ஆடும்போதே அவர் வந்து பவுலிங்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா நடந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லயுமே அவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. பட் பெரிய விக்கெட் டேக்கிங் பவுலர்லாம் கிடையாது. ஓவரை தள்ளுறதுக்கு யூஸ் ஆவாரு. ஒரு 2 ஓவர் தள்ளணும் அப்படின்னா கூட கழிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு பவுலரா இருக்காரு. ரொம்ப ரேரஸ்ட் விக்கெட் எடுப்பாரு. பட் 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மினிமம் 2+ விக்கெட் இல்லைன்னா 2ல இருந்து 2+ விக்கெட் யார் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சுதர்லாந்து கிட்ட இருந்து 2 அல்லது 2+ விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடைசி டெத்துல வந்து அவர் அட்டாக் பண்றாரு. அதனால 2+ விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நீங்க இன்னமும் நல்லா நோட் பண்ணும் அப்படின்னா வேற யாருக்குமே அந்த 2+ விக்கெட் எடுத்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. வேணும்னா ஆடம் ஜாம்பா வந்து 2 விக்கெட் எடுக்கலாம், அதிகபட்சம் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு எனக்கு தோணுது. மத்த யாரு மேலேயும் எனக்கு வந்து பெருசா கான்பிடென்ட் இல்லை. ஏன்னா ஒரு மேட்ச் நல்லா போடுறாங்க, ஒரு மேட்ச் வந்து நல்லா பெருசா பவுல் பண்ண மாதிரி தெரியல. பட் மீதி இருக்கக்கூடியதுல டாம் ரோஜர்ஸ் வந்து நீங்க 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபெர்கஸ் ஓனில்கிட்ட இருந்து நீங்க வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரிச்சர்ட்சன் கிட்ட இருந்தும் நீங்க வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனே இருக்கு. சேஃப் வெர்சஸ் ரிஸ்க் ஆப்ஷன் இந்த மாதிரி நீங்க வந்து பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேஃபான பிக்கா வந்து சுதர்லாந்து இருப்பாரு. உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து
90% பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு. அதே போல அதுக்கு அடுத்தபடியா ரோஜர்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட் எடுத்ததுனால அவரையும் வந்து ஒரு 70% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா ஆடம் ஜாம்பாவும் ஒரு சேஃபான ஆப்ஷன். ஒரு 60% பேர் வந்து உங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரிஸ்கான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரிச்சர்ட்சன் வந்து ரிஸ்கான ஆப்ஷன். ஏன்னா மேட்ச்லயும் ஒரு விக்கெட் தான், ரெண்டாவது மேட்ச்லயும் விக்கெட் இல்ல, 3 ஓவர் தான் போல் பண்ணார். அப்படிங்கும் போது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் வந்துட்டாரு. ஒரு 20% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போலதான் ஃபெர்கசோனிலையும் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன், ஒரு 20% கீழே தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா நீங்க யூஸ் பண்றது, நீங்க இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இவரையும் ரிச்சர்ட்சனையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் தானே இருக்கு. அதுல இப்படி எத்தனை சேஃப் ரிஸ்க்னு பார்க்காதீங்க. ஸோ 1வது ஆப்ஷனா இவரை சூஸ் பண்ணுவாங்க பொதுவா எல்லாருமே. 2வதா ரோஜரை சூஸ் பண்ணுவாங்க. 3வதா ஆடம் சாம்பாவை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய ட்ரம்ப் கார்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சுதர்லாண்ட கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு சாம்பாக்கு பதிலா நீங்க ரிச்சர்ட்சனை எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா சாம்பாக்கு பதிலா ஃபெர்கசோனில எடுத்து பார்க்கலாம். இல்லையா அட்லீஸ்ட் ரோஜருக்கு பதிலா வச்சும் நீங்க உங்களுடைய ட்ரம்ப் கார்டை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த 3 சேஃபான பிக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ரிஸ்கான பிக்க போட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய டீமே ரிஸ்கா மாத்தும். ஒன் சைடு கிளீன் ஷீப், இல்லைன்னா ஒன் சைடு லாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. அடுத்ததான் நம்ம பேட்டிங் ஆப்ஷனுக்கு போகலாம். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ணக்கூடியது ஜாக் ஃப்ரெஷரும் ஜோஸ் பிரவுனும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான். வந்தா வருது போனா போதும். அதெல்லாம் ஜாக் ஃப்ரெஷர்லாம் ஃபர்ஸ்ட் பாலே அது ஏக்கர் போட்டாலும் சரி 6 அடிக்கணும்னு நினைப்பாரு. அது எப்படி அடிக்க முடியும்? கஷ்டம் இல்ல. அந்த மாதிரிதான் அவரோட ரொம்ப நல்லா அதிரடி ஆடணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு சில மேட்ச் வந்து அவருக்கு கை கொடுக்கும், ஒரு சில மேட்ச் வந்து கை கொடுக்காது. லாஸ்ட் மேட்ச்லாம் ஹோபர்ட்டுக்கு அகேன்ஸ்டா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வெறும் 5 ரன்ல இன்சைட் ஏஜ்ல வந்து அவுட் ஆகி போயிட்டாரு. அதனால அவர்கிட்ட நான் அந்த ஒரு மைனஸ் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா ஒரு 30+ ரன் இன்னைக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால நான் 30+ ரன் சொல்றேன். ஆனா பிரவுன் கிட்ட இருந்து நான் அந்த 30+ ரன்னை வந்து எதிர்பார்க்கல. ஸோ 30+ ரன்னுக்கு கீழே தான் வந்து அவர் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சைஃபர்ட் செம ஃபார்ம்ல இருக்காரு நண்பா. அவர் தான் 2 மேட்சுமே 30+ ரன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேற அவருக்கு அடிஷ்னலா உதவி பண்ணுது. அப்படிங்கும் போது அந்த 30+ ரன்னை வந்து அவர் ஈஸியா கடந்துருவாரு. அதே போல ஒரு சேஃபான ஒரு பிக்காவும் உங்களுக்கு வந்து சைஃபர்ட் இருப்பாரு. ஜாக் ஃப்ரெஷரும் வந்து என்னதான் அவர் சரியா இல்லைனாலும் ஒரு 70% பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 90% பேர் வந்து சைஃபர்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மீதி 3 பேர்ல கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பெத்தேல வந்து ஒரு 30% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வெறும் ஒரு 15% பேர் வந்து, ஹார்வியெல்லாம் வெறும் 5% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஸ்கான ஆப்ஷன் தான் எல்லாருமே. சரிங்களா? ஸோ நீங்க பேட்டிங்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெஷர், சைஃபர்ட், பெத்தேல் இந்த 3 பேரோட நீங்க போறது கொஞ்சம் நல்லாவே நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். ஏன்னா இந்த 3 பெத்தேல் கிட்ட இருந்து நான் வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கிறேன். அதே போல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஈவெண்ட்ஸ் வந்து மேபி கொஞ்சம் டாப் ஆர்டர்ஸ்ல, ஏன்னா ஃப்ரெஷர் பிரவுன்ல நம்ப முடியாது. ஓவர்ல 2 பேரும் அவுட் ஆகி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க வந்து ஈவெண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெர்த் போட பவுலிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாலாம் ஸ்கோர் பண்ண விட்டுற மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஹோபர்ட் எப்படியோ ஸ்கோர் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஹோம் பிச்சில் நல்லா ஆடிட்டாங்க. பட் இது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் தோணுது. அதனால ஈவெண்ட்ஸோட வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெர்கசோனில் வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு, ரிச்சர்ட்சன் வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு மேட்ச்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடியது ஒன்னு வந்து ஈவெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து ரிச்சர்ட்சனு, அதுக்கு அடுத்தபடியா ஃபெர்கசோனில். இந்த 3 பேர் தான் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. சேஃபான பிக்ல முதல் பிளேயர் வரிசையா பார்க்கலாம் ஃப்ரெஷரு, 2வது சைஃபர்ட், 3வது பெத்தேல், 4வது சுதர்லாண்டு, 5வது சாம்பா, 6வது டாம் ரோஜர். இந்த 6 பேருமே ஒரு சேஃபான உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. இந்த டீம்ல இருந்து
உங்களுக்கு ஒரு ஸ்மால் லீக் போடுறீங்க அப்படின்னா அதுல யாரை கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் லீக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சுதர்லாண்ட் இருக்காரு. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. அதே போல சைஃபட்டையும் நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இரண்டு பேருக்குமே ஸ்மால் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க மெகா லீக் மினி லீக்ல போக்கஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஃப்ரெஷரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா மெகா லீக் அண்ட் மினி லீக்ல வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அதே போல ஆடம் ஜாம்பாவை கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க வந்து மெகா லீக் மினி லீக்ல வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் மினி லீக் மெகா லீக், இவங்க இரண்டு பேர் ஸ்மால் லீக்ல வந்து நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க. சேஃப் ரிஸ்க் எல்லாமே நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு பார்த்தாச்சு. அடுத்ததா பெர்த் வந்து லாஸ்ட் மேட்ச் தோக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆப்ஷன் வந்து கம்மியா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு தோணுது. பேட்டிங் ஆப்ஷன் எக்கச்சக்கமான பேட்டிங் ஆப்ஷன், இதுதான் லாஸ்ட் மேட்ச் லைன் அப். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஹோப்சன் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அப்படி இல்லைன்னா மேத்யூ ஹர்ஸ்ட், இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு பேலா டைய தூக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதோ ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோன்லி எல்லாம் 5வது பவுலிங் ஆப்ஷனா வச்சு ஆடுறது கஷ்டம். அவர் 6வது ஆப்ஷனா வச்சு விளையாண்டா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது பெஹென்ட்ராஃபும் ரிச்சர்ட்சன். இவங்க தான் 1வது ஓவர் 2வது ஓவர் 3வது ஓவர் 4வது ஓவர் பவர் பிளேல அட்டாக் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா மிடில் அட்டாக் பண்ணக்கூடியது மோஸ்டா வந்து கோன்லி, அடுத்து ஆகர் வந்து நமக்கு வந்து மிடில் வந்து அட்டாக் பண்றாங்க. ஒரு சில ஓவர் வந்து மோரிஸ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணி வந்து கொடுக்குறாரு மிடில்ல. சோ நமக்கு வந்து மோஸ்டா இந்த 3 பேர் வந்து மிடில். டெத்ல பாத்தீங்க அப்படின்னா 3 பேருமே டெத்ல பவுல் பண்ணுவாங்க. பெஹென்ட்ராஃபும் டெத்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு, மோரிஸ் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு, ரிச்சர்ட்சன் வந்து ஒரு ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. இந்த கடைசி 4 ஓவர்ல யாராச்சும் இந்த 3 பேர்ல ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டை வந்தாரு அப்படின்னா அவரு வந்து டெத்ல கண்டிப்பா ஒரு ஓவர் அட்டாக் பண்ணிடுவாரு. லாஸ்ட் 4 ஓவர்ல 4 ஃபாஸ்ட்டுமே இன்வால்வ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும் போது 2+ விக்கெட் இல்ல 2 அல்லது 2+ விக்கெட் எடுக்கிறதுல பெஹென்ட்ராஃப்க்கு வந்து 2 அல்லது 2+ விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ரிச்சர்ட்சன்டையும் இந்த மேட்ச்ல 2 அல்லது 2+ விக்கெட் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். நான் பொதுவா மோரிஸை பத்தி சொன்னேன். அவர் விக்கெட் எடுத்தா 2 விக்கெட் இல்ல 3 விக்கெட் எடுப்பார், இல்லைன்னா பெருசா எடுக்க மாட்டாருன்னு சொன்னோம். அதே போல லாஸ்ட் மேட்ச் எடுக்கல, விக்கெட்டே எடுக்கல. ஆனா இந்த மேட்ச் வந்து ரெனகட்ஸ் வந்து நம்ப முடியாது. அவங்களுடைய பேட்டிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு கோபட் கூட 100 ரன் சேஸ் பண்றதுக்கு அத்தனை பேர் அவுட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அதனால அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம், அதிகபட்சம் 2 எதிர்பார்க்கலாம். அடுத்து 1 விக்கெட், மினிமம் 1 விக்கெட்ல கோன்லிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல ஏகர்ட்ட இருந்து நான் வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். இதுல வந்து மோஸ்டா பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா பெஹென்ட்ராஃப் வந்து ஒரு சேஃபான பிக். ஏன்னா அவர் எல்லாருமே ட்ரை பண்றாங்க, நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்றாரு. அதே போல ரிச்சர்ட்சனையுமே எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அதே போல கோன்லியும் வந்து ஏன்னா 1 டவுன் வந்துடுறாரு, பிளஸ் 2 ஓவர்ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஆனா இந்த மேட்ச்ல 5வது ஆப்ஷன்ல இருந்தாரு. எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஹோப்சனுக்கோ இல்ல மேத்யூ ஹர்ஸ்டுக்கோ வந்தாங்கன்னா அவர் வந்து 6வது பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்துருவாரு. அப்படிங்கும் போது 2ல இருந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. 5வது ஆப்ஷன்ல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. வேற யாரும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? சோ அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஆப்ஷன்ல இந்த 3 பவுலிங் ஆப்ஷன் வந்துருவாங்க. சோ கோன்லி, பெஹென்ட்ராஃப் அண்ட் ரிச்சர்ட்சன். கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது மோரிஸ். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மோரிஸை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா விக்கெட் எடுத்தாருன்னா எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு 2 விக்கெட் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடைசி டெத்ல எல்லாம் அட்டாக் பண்றாரு. அது போக 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர் தான். அந்த இதனால நான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா பாக்குறேன். ஆகரை வந்து நீங்க வேணும்னா ட்ரை பண்ணுங்க. மினிமம் 1 விக்கெட் கேரண்டி. எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரொம்ப கேவலமா பேட்டிங் சொதப்பினாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து மேக்சிமம் மெகா லீக்ல வேணா போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு ஃபார் மெகா லீக். அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபின் ஆலன், ஜென்னிங்ஸ் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஃபின் ஆலனுக்கு நேரமே சரியில்லை. 2 மேட்சா சேர்த்தே 10 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டர். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா நான் பாக்குறேன். ஏன்னா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 20% கீழே தான் இருக்குது. திடீர்னு டே சிக்கிச்சோ ஒன்னு எடுத்துருவாரு. அப்படிதான் லாஸ்ட் மேட்ச்ல எடுத்தேன்.
ஆனா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் எட்ஜ்ல வந்து அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா ஜெனிக்ஸ்லாம் வந்து நல்லா பொறுமையா ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். நல்லா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் தான். நான் வந்து ஃபின்லாண்ட்ல இருந்து இன்னைக்கு 30+ ரன் எதிர்பார்க்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்வியஸ்லி வந்து ஒரு சேஃபான பிக்கு. டர்னர் எல்லா மேட்சுமே பெஸ்டா ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து மேத்யூ ஹெஸ்ட் பேட்டிங் வாய்ப்புலாம் ரொம்ப கீழே தான் கிடைக்கும். பெருசா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஹோப்ஸ் அவரால் ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே வந்து ஜெனிக்ஸ், இங்கிலீஷ், டர்னரு, கோன்லி இந்த 4 பேரையுமே எடுப்பாங்க. ஒரே ஒரு ரிஸ்க் வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம் பேட்டிங் ஆப்ஷன்ல. இந்த ஜெனிக்ஸுக்கு பதிலாக, ஏன்னா அவர் வந்து ஒரு 60% பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு பதிலாக ஃபின்னாலனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தா ஒரு ரிஸ்க் வேணா நீங்க எடுத்து பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஜெனிக்ஸ், 2வது கோன்லி, 3வது இங்கிலீஷ், 4வது டர்னர், 5வது பெஹென்ட்ராஃப், 6வது ரிச்சர்ட்சன். இந்த 6 பேருக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு மேட்ச்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ட்ரம்ப் கார்டு வந்து மோரிஸை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல ஃபின்னாலனை உங்களுடைய ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கோன்லியை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. பெஹென்ட்ராஃப் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிச்சர்ட்சனையும் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்மால் லீக்குக்கு போனீங்கன்னா இந்த 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனா எடுங்க. அதுவே நீங்க மெகா லீக்குக்கு போறீங்க அப்படின்னா மோரிஸை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்து பாருங்க, இங்கிலீஷையும் கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்து பாருங்க. இந்த 2 பேருமே மெகா லீக். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய டெமோ டீம் பார்த்துடலாம். ஸோ சேஃபான ஒரு டெமோ டீம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சைஃபர்ட், ஃப்ரெஷர், பெத்தேல், டர்னர், சுதர்லாண்ட், கோன்லி, ஜாம்பா, ரிச்சர்ட்சன், பெஹென்ட்ராஃப், மோரிஸ். ஸோ நம்மளுடைய ட்ரம்ப் கார்டை எடுத்திருக்கோமா? அடுத்து பெத்தேல் ஒரு ட்ரம்ப் கார்டு. அவ்வளவுதான். 2 ட்ரம்ப் கார்டை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த டீம்ல இருந்து ஒரு ஆள், இந்த டீம்ல இருந்து ஒரு ஆள்னு சொல்லி நம்ம பேலன்ஸ்டா தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து மோரிஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா டாம் ரோஜர் எடுக்கலாம், கெயின் ரிச்சர்ட்சனை கூட எடுக்கலாம். இல்ல அந்த மாதிரி மெல்போர்ன் ரெனகட்ஸ்ல உள்ள பவுலிங் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல பெத்தேல் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வந்து பெர்த்ல உள்ள பேட்ஸ்மேனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பெர்த்ல வந்து இங்கிலீஷ், டர்னர், கோன்லின்னு கவர் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால நான் பேலன்ஸ்டா தான் வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க பெத்தேல் எடுக்கல அப்படின்னா அந்த பேட்டிங் வீக் ஆயிரும். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பிளேயர்ஸ் ஃபிளாப் ஆகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அந்த இதுல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சைஃபர்ட்லாம் மேக்சிமம் ஸ்கோர் பண்ண மாட்டாரோன்னு தோணுது. பட் தெரியல, ஃபைனல் டீம்ல நம்ம பார்க்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா. ஸோ பாக்குறது ஒரு 1000 பேர் பாக்குறீங்க, லைக் மட்டும் 10 பேர் பண்றீங்க. ஒரு 100 பேராச்சும் 10ல ஒரு ஆளாச்சும் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.